ஹலோ அஸ்பிரன்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஸோ நவம்பர் 27லேருந்து 2026 ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வராண்டா ரேஸில் இது சம்மந்தமாக ஆர்ஆர்பி டி குரூப் டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமாக டெய்லியும் ப்ரீவியஸ் இயரை பற்றி அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்னா 2022 நடந்த ஒரு குரூப் டி எக்ஸாமோட ஒரு ஷிஃப்டில் கேட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டின்ஸை பற்றி தான் இதில் அனலைஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மவுண்ட் சிண்ட்ராம் இஸ் தி வெட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அண்ட் இட் இஸ் சிச்சுவேட்டட் இன். அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அதாவது பூமியிலே ஈரமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு மவுசின்ட்ராம் சொல்கிறாங்க. இந்த மவுசின்ட்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த மலைத்தொடரில் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே எனக்கு ஹில்ஸ், அதாவது மலைகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த மலையில் எனக்கு இந்த மவுசின்ட்ராம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா காசி ஹில்ஸு. ஓகேங்களா? ஸோ அதாவது மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி ஹில்ஸ், அதுலேயும் இந்த காசி ஹில்ஸோட கிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஈஸ்ட் காசி ஹில்ஸ், அங்கே தான் என்னென்னா மவுசின்ட்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை எனக்கு கொடுக்கும்போது மவுசின்ட்ராம்னு சொல்லலாம், இல்லைன்னா சிரபுஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிரபுஞ்சினாலும் மவுசின்ட்ராலும் ஒன்று தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே ஆவரேஜாக பெய்யக்கூடிய மழையோட அளவு பார்த்தீங்கன்னா 11,870 மில்லிமீட்டரில் அந்த அளவுக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா காசி ஹில்ஸ். அடுத்த கொஸ்டினுங்க, இன் ஜனவரி 2022 கெயில் ஸ்டார்டட் இந்தியாஸ் மெய்டன் ப்ராஜெக்ட் ஆஃப் பிளெண்டிங் ஹைட்ரஜன் இன்டு நேச்சுரல் கேஸ் சிஸ்டம்ஸ் அட் விச் பிளேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கெயில் அந்த கம்பெனி நமக்கு எல்லாமே தெரியும், இது ஒன் ஆஃப் த கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கெயில் எந்த இடத்துல அவங்களோட ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்னா நேச்சுரல் கேஸ் கூட ஹைட்ரஜனை மிக்ஸ் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. ஸோ இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது 2022 நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியும் கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்தூர். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூரில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்னா ஜிசிடின்னு சொல்லுவாங்க, அதாவது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நகர வாயு விநியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னென்னா அந்த சிட்டி ஃபுல்லாக இப்போ நம்ம பாரத் கேஸ், இண்டியன் கேஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ் வாங்குறோமில்லங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல இருந்து கேஸை கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு பைப் லைனில் என்னென்னா கேஸ் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த இது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கேஸை மிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதோட ஒரு எதோட ஒரு உள்திட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மிஷனோட ஒரு சப் ப்ராஜெக்ட் தான் இந்த திட்டம். அடுத்த கொஸ்டினுங்க, ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் அஸ் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இன் த பப்ளிக் செக்டர் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஆன் 20th August இன் விச் இயர். அதாவது நமக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், பெல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஹெச்இஎல். ஸோ அந்த பெல் அப்படிங்கிற கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் என்னவா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அதாவது ஹெச்இஎல் அப்படின்னு மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா எனக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸில். ஓகேங்களா? ஸோ இது எந்த இயர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இயர் அப்படின்னா 1956 தான் இந்த இதை ஒரு பப்ளிக் செக்டராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ அப்போ எனக்கு இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இந்த பேர் எப்போ மாற்றிருப்பாங்கன்னா 1974 மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1956. அப்போ என்னவா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடா அப்படிதான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் 1974 தான் வந்து இதை பெல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்னு சொல்லி பேர் வந்து மாத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், த ஷாங்காய் டீர் இஸ் அன் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதாவது எண்டமிக், அதாவது அழியும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஷாங்காய் டீர் அப்படிங்கிறது எந்த இந்திய மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மணிப்பூர். மணிப்பூர் தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஷாங்காய் டீர் இருக்கு இல்லைங்க, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, என்னன்னா டான்சிங் டீர், நடனமாடும் மான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க அதிகமா இருக்குன்னா மணிப்பூர். மணிப்பூர்லயும் இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா கேபிள் லாம்ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் வந்து இருக்கு. ஸோ அங்கதான் வந்து இந்த ஷாங்காய் டீர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் இன்னும் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா லோக்டாக் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி பக்கம் தான் வந்து இந்த மான்கள் வந்து அதிகமா சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா மணிப்பூர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், which of the following rivers originates from அமர்கண்டாக் ஹில்ஸ். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்வருவதில் எந்த நதி வந்து அமர்கண்டாக் மலையில வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா நர்மதா. ஸோ நர்மதா நதி தான் வந்து என்னன்னா அமர்கண்டாக் மலையில வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த தீஸ்தா அப்படிங்கிறது வந்து சிக்கிம் மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகும். இந்த சட்லஜுங்கிறது வந்து என்னன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய மான்சரோவர் லேக்ல வந்து உற்பத்தி ஆகுது. இந்த கோதாவரிங்கிறது வந்து எங்கன்னா நாசிக் ஹில்ஸ்ல வந்து உற்பத்தி ஆகுது. நாசிக் மலைத்தொடர்கள் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ அப்ப இந்த அமர்கண்டாக் ஹில்ஸ்ல வந்து உற்பத்தி ஆகக்கூடியது எது அப்படின்னா இந்த நர்மதா ரிவர். அடுத்த கேள்வி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், what fraction of the positions in all panchayat institutions is reserved for women. அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எனக்கு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு, சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1/3. ஓகேங்களா? ஸோ சில இடங்கள்ல புத்தகத்துல பார்த்தோம்னா 33% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 33% தான் வந்து நமக்கு ஃப்ராக்ஷன்ல வந்து 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இது ரிலேட்டடாக கேட்கணும் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்லங்க, அதில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் 243D எங்க பஞ்சாயத்தில், கிராம பஞ்சாயத்தில். அதே முனிசிபாலிட்டின்னு கேட்டாங்கன்னா 243T. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து என்னன்னா எனக்கு லோக்கல் பாடிஸில் இது வந்து பஞ்சாயத்தில் வந்து என்னன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. இது வந்து முனிசிபாலிட்டிஸில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், த ஃபேமஸ் ஹாஜி அலி தர்கா இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டிஸ். அதாவது ஹாஜி அலி தர்கா அப்படிங்கிறது எந்த நகரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா மும்பை. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஜி அலிங்கிறவர் மும்பையில் வாழ்ந்த ஒரு சூஃபி துறவி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து புக்ஸ்லாம் படிக்கிறப்ப பார்த்துருப்போம், அதாவது பக்தி மூமெண்ட்ஸில் சூஃபி இயக்கம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சூஃபி மூமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண ஒரு நபர் தான் வந்து யாருன்னா ஹாஜி அலிங்கிறவர். ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கான தர்கா வந்து என்னன்னா மும்பையில் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்த கேள்வி, which part of the Indian Constitution has only one article 51A which deals with the code of 11 fundamental duties for the citizens. அதாவது எனக்கு வந்து ஆர்டிகிள் 51A அப்படில ஏல வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு 11 விதமான அடிப்படை கடமைகளை பத்தி சொல்றாங்க. எனக்கு வந்து 11 விதமான அடிப்படை கடமைகள் வந்து சொல்றாங்க. இது எந்த பார்ட்ல வருது, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எந்த பகுதியில் வருது அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா பார்ட் 4A. ஸோ பகுதி 4A வந்து இந்த ஆர்டிகல் 51A அப்படிங்கிறது வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. யாருன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி, இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சான்னு கேட்டால் 1976 எனக்கு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போனா எனக்கு 86வது சட்ட திருத்தம் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஸோ இதில் தான் வந்து எனக்கு என்னன்னா 11வது ஒரு டியூட்டி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எனக்கு வந்து மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ட் 4A ஆர்டிகல் 51A வந்து சொல்கிறாங்க மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? In which year was the Indian Museum Act passed? இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்திய அருங்காட்சியக சட்டம் எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 1910. ஸோ 1910 தான் இந்திய அருங்காட்சியக சட்டம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து மார்ச் மாதம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து எனக்கு வந்து இயற்றப்பட்டது வந்து மார்ச் மாதம் வந்து இயற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ நடைமுறைப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து 1910 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்தியன் மியூசியம் ஆக்ட் வந்து என்னென்னா மார்ச் மாதம் 1910 வந்து எனக்கு இயற்றப்பட்டுச்சு. ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போனா ஜூன் 1 1910. அடுத்த கேள்வி. In the context of consumer rights, what is the full form of COPRA? அதாவது எனக்கு வந்து நுகர்வோர் உரிமைகளில் கோப்ரா அப்படிங்கிறதுக்கான முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோப்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டு. ஸோ இதுக்கான வந்து ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டு, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து கோப்ரா அப்படின்னு ஷார்ட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1986 தான் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 2 டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று வந்து தேசிய நுகர்வோர் தினம். இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 24. அதே வந்து சர்வதேச நுகர்வோர் தினம் எப்பன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 15. சர்வதேச நுகர்வோர் தினம் எப்பன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 15. அதே தேசிய நுகர்வோர் தினம் கேட்டாங்கன்னா டிசம்பர் 24. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. நுகர்வோர்னா யாரும் இல்லைங்க, கடையில் ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அந்த பொருளை வந்து யாரெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்கள தான் வந்து நுகர்வோர்னு சொல்லுவாங்க. இலவசமாக வாங்குறவங்கள வந்து கிடையாது. ஒரு பொருளுக்கு அதுக்கு உண்டான மதிப்பு விலையை வந்து கொடுத்து அதை பணமாக கொடுத்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கள தான் வந்து கன்சியூமர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுங்களுக்கான பாதுகாப்பு, ஒரு பொருள் வந்து டேமேஜாக இருக்குது இல்லை தப்பாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க இந்த ஆக்ட் மூலிமா வந்து கேஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ 1986 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி. ஆர்டிகல் 279A இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சரத்து 279A பின்வரக்கூடிய எந்த அரசியலமைப்பின்பால் உட்பட்ட சட்டப்பூர்வ அமைப்போட சேர்ந்தது இல்லைன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 279A உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எதை பற்றி பேசும்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்கிறோம் இல்லைங்க. ஸோ அதுக்கான கவுன்சில் பற்றி தான் வந்து சொல்லுது, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு 101வது சட்ட திருத்தம் 2016 படி வந்து எனக்கு வந்து இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 279A வந்து 279 இருந்திருக்கும். இதில் ஏங்கிறதும் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சிலை பற்றி வந்து சொல்லுது. இது எப்போ உருவாக்குனாங்கன்னா 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி 2016 வந்து உருவாக்கி இருக்காங்க.
அடுத்த கேள்விங்க. Soil erosion is one of the major threats to the environment. Which of the following can help to prevent erosion of soil? அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மண் அரிப்பு அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மண் அரிப்பை தடுக்கணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல எது மண் அரிப்பை வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புவர் இரிகேஷன் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு நீர் மேலாண்மை இல்லைன்னா வந்து நீர் பாய்ச்சதுல வந்து தவறா நடந்துருது. ஓகேங்களா? இல்லைன்னா வந்து ஒரு சரியா நீர் பாய்ச்சாம இருக்கிறதுனால வந்து மண்ணரிப்பை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வதுல பார்த்தீங்கன்னா ஓவர் கல்டிவேஷன். அதாவது என்னன்னா நம்ம ஜென்ரலா இப்போ பார்த்தோம்னா நெல்லெல்லாம் போட்டா முப்போகம் விளையுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓவர் கல்டிவேஷன்னா அந்த மண்ணு எவ்வளோ ஒரு பயிர் விளையணும் அப்படின்னா அது குறிப்பிட்ட நாள் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பயிர் விளைய 3 மாசம் தான் ஆகும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ அத தாண்டி அதிகமா வந்து பயிர் விளைய வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான் வந்து ஓவர் கல்டிவேஷன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கேட்டில் கிரேசிங். அதாவது வந்து ஆடு, மாடெல்லாம் வந்து புல்லு வந்து மேய விடுறோம்லங்க. ஸோ அத பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கேட்டில் கிரேசிங்ன்னு சொல்றது. 4வதா வந்து என்னன்னா, கான்டர் பிளஃபிங் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து படிக்கட்டு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலைப்பகுதிகள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு இப்படி ஒரு மலைப்பகுதி இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த நிலத்த வந்து இப்படி வந்து வெட்டி வச்சிருப்பாங்க படிக்கட்டு மாரி. ஸோ இந்த இடத்துல வந்து வேளாண்மை செய்வாங்க. இந்த இடம் இதெல்லாம் வந்து. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மண்ணரிப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, ஆப்ஷன் டி கான்டர் பிளாஃபிங். ஸோ இதுக்கு பேர் வந்து படிக்கட்டு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலம் வந்து மண்ணரிப்பை வந்து தடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, ஆல்ரெடி குரூப் டில வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். அதே இது இந்த மாரி இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இருக்கக்கூடியது டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மியான டைம் பீரியடு. ஸோ அந்த டைம் பீரியட்ல எவ்வளோ கரெக்ட்டா வந்து யுட்டிலைஸ் பண்ண முடியுமோ, டைம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி எல்லாமே நல்லா படிங்க. இன்னொன்னு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெஸ்ட் மேக்ஸிமம் போட முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. டெஸ்ட் போடுறது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை தாண்டி டெஸ்ட்ல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து முன்னேற்றம் வந்து தெரியணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.